அன்பர்களே வணக்கம். தர்மபுத்திரன் தனது தாயாகிய குந்தி தேவியையும் தம்பிகளாகிய பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரை அழைத்து கொண்டு மந்திரியாகிய புரோச்சனன் பின் தொடர்ந்து வர நகரத்தை விட்டு வெளியே செல்வதற்காக அரண்மனை வாசலை வந்து அடைந்தார். அப்பொழுது துரோணாச்சாரி, அஸ்வத்தாமன், பீஷ்மர், விதுரர் ஆகியோரை தர்மபுத்திரன் வணங்கினான், விடை பெற்றான். ஐவரும் அரண்மனையை விட்டு வெளிப்பட்ட மாத்திரத்தில் அந்த நகரத்தில் குடிகொண்டிருக்கும் மக்களும் பெரியோர்களாகிய பீஷ்மர், வில்லாசிரியர்கள் ஆகியோர் இது துரியோதனால் நேரிட்டது. ஆனால் தர்மராஜன் இந்த நகரத்தை விட்டு நீங்குவது திருதராஷ்டிரன் புத்திரனாகிய துரியோதனன் ஆகியோர் இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு விண்ணுலக வாழ்க்கையை அடைவதற்கு நெருங்கிய காலம் வந்துவிட்டது என்று தங்களுக்குள் எண்ணி எண்ணி நொந்தார்கள். தர்மராஜனை வாழ்த்தி விடை கொடுத்தார்கள். மக்களோ தர்மராஜனைப் போல் இனி எந்த அரசனை காணப்போகிறோம் என்றும் இந்த நகரத்துக்கு இனி நல்ல நிலைமை வரப்போகிறது உண்டோ என்னும் பலவாறு கலங்கினார்கள். ஐயோ, திருமால் போல் கிருபையும் உருத்திரமூர்த்தியின் பராக்கிரமும் பெற்று விளங்கும் இவர்கள் இந்த இடத்தை விட்டு நீங்குவது என்ன காரணம்? பாவியாகிய துரியோதனன் செய்த வஞ்சனை அல்லவா? அஷ்டமத்து சனியாலா இவர்களுக்கு இந்த துன்பம் என்பது? இது என்ன ஆச்சரியம்! பட்டத்துக்குரிய புத்திரன் நகரத்தை விட்டு நீங்க அங்கு வந்த பெரியவர்கள் அனைவரும் ஒன்றும் பேசாமல் இருந்து விட்டார்களே. இது மண்டல அதிபதி திருதராஷ்டிரனின் உத்தரவு. ஆகையால் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்டு ஐவர்கள் மீதும் கண்ணை வைத்து சித்திர பிரதிமை போல் சற்றும் அசைவின்றி அப்படியே நின்று விட்டார்கள். ஆனால் துரியோதனன் தர்மபுத்திரனை அணுகி, அண்ணா, நான் பாவியிலும் பாவி. ஏனென்றால் என் பிதா உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை போல் என்னிடத்தில் வைக்கவில்லை. அது எப்படி தெரிகிறது தெரியுமா? எத்தனை காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவையெல்லாம் வாழ்வு அல்ல. திவ்ய நதிகளில் ஸ்நானம் செய்வதும் சிவபூஜை முதலிய தேவ அர்ச்சனை செய்வதுமே மேலான வாழ்வு. அத்தகைய வாழ்வினை அடைய உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரே அன்றி எங்களுக்கு கட்டளை இடவில்லை. எனக்கும் கட்டளை இட்டால் இப்பொழுதே அண்ணா உங்களோடு கூட வருவேன். நான் எவ்வாறு உங்களை விட்டு தனித்து இருக்கப் போகிறேன் என்று எனக்கு புரியவில்லை என்று உண்மையாக வருந்துபவன் போல் பாசாங்கு செய்தான். கிஞ்சித்தேனும் கவலை இல்லாத தர்மபுத்திரன் தனது தம்பியாகிய துரியோதனை பார்த்து, அப்பா துரியோதனா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? தந்தை சொல் வேத மந்திரம் அல்லவா? தந்தையின் கட்டளைப்படி என் தந்தைக்கு நலம் உண்டாக திவ்ய சேத்திரத்துக்கு செல்லுகிறேன். நீ தந்தை சொல்படி நின்று அரசு செய்து வா. நானும் போய் நீயும் வந்துவிட்டால் நமது அரசு எவ்வாறு நடக்கும்? நமது தந்தை கண்ணில்லாத வயோதிகத்தை எப்படி சகிப்பார்? அதனால் நீ இங்கேயே இரு என்று கூறி, நான் செல்கிறேன், நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறி நடந்தான். துரியோதனன் மிகவும் அன்புடையவனைப் போல் பாசாங்கு செய்தான். புரோச்சனனை அழைத்தான். ஓ புரோச்சனா, நீ நெடுநாளாக இந்த சமஸ்தானத்தில் காத்திருந்தும் இளவு காத்த கிளி போல்
பயன் பெறாது இருந்தாய். இப்போது இந்த பாண்டு மக்களோடு இருந்து நான் கட்டளை இடுகிற பிரகாரம் நீ நடப்பாய் என்றால் ஐவர் என்கிற பெயர் அதமாகும். உன்னை பற்றி இருக்கின்ற தரித்திரம் அதமாகும். அப்படி நடக்க உனக்கு இஷ்டம் இருக்கிறதா? சொல் என்று மிரட்டுவதைப் போலும் அதே சமயத்தில் அவனுக்கு நல்லது செய்வதைப் போலவும் பேசினான். புரோச்சனன் இனி நமக்கு நல்ல காலம்தான் என்று எண்ணினான். எண்ணியவன், மண்டலேஸ்வரா, அப்படியே நடக்கிறேன் என்றான். துரியோதனன், ஓ புரோச்சனா, நீ இந்த ஐவர் மீதும் அதிக பட்சபாதம் இல்லாதவன் போல நடக்காமல் அவர்கள் இடுகின்ற கட்டளைகளை வேலைகளை அப்படியே செய்ய வேண்டும். அவர்கள் நம்பும்படி நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நீ இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். கவனமாக கேள். அரக்கு, பஞ்சு, மெழுகு, குங்குளியம், அழிஞ்சில் மரம், எண்ணெய் இவற்றால் ஒரு பெரிய கோட்டையை அமைக்க வேண்டும். அதில் இவர்கள் வசிக்கும்படி செய்ய வேண்டும். அவர்கள் தூங்கும்போது நெருப்பிட்டு அந்த கோட்டையை நீ அழிக்க வேண்டும். இதை செய்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? சொல் என்று கூறினான். பேராசைக்காரனுக்கு புத்தி மட்டு ஆதலால் பிறவி தரித்திரனாகிய புரோச்சனன் துரியோதனுடைய கருத்துக்கு இசைந்தான். ஓ மண்டலேஸ்வரா, தாங்கள் எந்தெந்த காலத்தில் என்னென்ன கட்டளை இடுவீர்களோ அக்கட்டளைப்படி நடக்கிறேன், எனக்கு விடை தாருங்கள் என்று கூறி தருமபுத்திரனோடு வந்து கலந்தான். துரியோதனனும் மற்றுமுள்ள ஜனங்களும் நகரம் வந்து சேர்ந்தார்கள். இவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த விதுரர் அங்கு ஏதோ துரியோதனன் தருமபுத்திரன் ஐவரும் அழிவதற்கு சதி செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டவர் நகர மக்கள் அங்கிருந்து திரும்ப பாண்டவர்களை பார்த்தார். பார்த்தவர், ஏ தருமபுத்திரா, ஒரு நிமிஷம் நில் என்று கூறினார். தனது சிறிய தந்தை அழைப்பதை கேட்ட தருமபுத்திரர், தந்தையே சொல்லுங்கள், என்ன தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள், கூறுங்கள் என்று வணங்கி கேட்டான். அப்பொழுது விதுரர் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினார். பேசியவர் திடீர் என்று மிரேச்ச பாஷையில் யுதிஷ்டரை பார்த்து பேசினார். எதிரியின் உள்ளத்தை எவன் அறிந்து வைத்திருக்கின்றானோ அவனால் மட்டுமே ஆபத்தை தாண்ட முடியும். உலோகத்தினால் செய்யப்படாத கூர்மையான ஆயுதத்தை எவன் அறிந்து அதை தடுக்கும் மார்க்கத்தை பின்பற்றுகின்றானோ அவனை கொல்ல முடியாது. நெருப்பானது காட்டையும் அழிக்கும், குளிரையும் போக்கும். அந்நெருப்பு பெருங்காட்டின் வளைக்குள் வசிக்கும் எலி போன்றவற்றை தகிப்பது இல்லை. இதனை அறிந்து எவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றானோ அவன் புத்திமான். முள்ளம் பன்றி சுரங்கத்தில் புகுந்து கொண்டு தீயிலிருந்து தப்பித்து கொள்ளும். நடந்து செல்பவன் வழிகளை தெரிந்து கொள்கின்றான். நட்சத்திரங்களைக் கொண்டு திசைகளை அறிகிறான். மனத்தினால் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்குவன் யாராலும் பீடிக்கப்படான் என்று கூறினார். அதற்கு யுதிஷ்டிரர், தந்தையே, தாங்கள் கூறியவற்றை புரிந்து கொண்டேன் என்று பதில் கூறினான். அதன் பின்னர் பாண்டவர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு விதுரர் நகரம் திரும்பினார். அப்போது குந்தி தன் மகனிடம் வந்து, மகனே, விதுரர் தனியாக உன்னிடம் மறைப்பொருளாக ஏதோ கூறினார். அவர் கூறியவற்றை ஒப்புக்கொண்டு நீயும் பதில் சொன்னாய். அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. நான் புரிந்து கொள்ளும்படி எனக்கு கூறு என்றாள். அம்மா,
விஷத்தில் இருந்தும் தீயில் இருந்தும் காத்து கொள்ள வேண்டும். சுவர்களை பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். அரசர்களின் நிதானமாக எச்சரிக்கையுடன் எங்கெங்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கூறினார். நான் புரிந்து கொண்டு தங்கள் எண்ணப்படி நடப்பேன் என்று பதில் சொன்னேன் என்று கூறினார். அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள். அடுத்து நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.